அக்குபங்க்சர் போன்ற மிக எளிமையான, மிக அற்புதமான, மிக நிரந்தர தீர்வை தரக்கூடிய இந்த அக்குபங்க்சர் மற்றும் அதை சார்ந்த ரெஃப்ளெக்ஸாலஜி மற்றும் இந்த ட்ரான் தெரபி போன்ற அரிய பெரிய கலைகளை நாம் அனைவருக்கும் பரப்புதல் செய்ய வேண்டும். இந்த ஃபீல்டுக்குள்ளே உள்ள வரப்போ இது என்ன ஒரு மசாஜ் பண்ணால் இது அந்தளவுக்கு ரிசல்ட் கொடுக்குமான்ற ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் நான் இதுக்குள்ளே வந்தேன். அக்குபஞ்சரோடு சேர்த்து இந்த டான் தெரப்பி கொடுக்குறப்போ ஃபஸ்ட்டு எனக்கு இதோட இது தெரியல. அப்புறம் மேக்ஸிமம் இப்போ லேடிஸ்க்கு பார்த்தோம்னா சயாட்டிக்காவில் நிறைய 10ல் ஒரு 8 பேர் சயாட்டிக்கா பேஷண்ட் வர்றாங்க. அவங்களுக்குலாம் இது நல்ல ரிசல்ட் கொடுக்குது. ப்ராக்டிக்கல் செஷனில் வந்து நம்ம இதை இப்போ செஞ்சு பார்த்தப்ப எனக்கு கொஞ்சம் கால் இதெல்லாம் கொஞ்சம் பிளட் சர்க்குலேஷன்லாம் கம்மியாக இருந்தது, கொஞ்சம் நல்லா இருக்குது. இன்றைக்கி என் கைகள் மூலமாக ஒருத்தவங்களுக்கு ஒரு நல்லபடியாக நோயை நிவர்த்தி செய்ய முடியும். நமக்கும் அதிக வலி இல்லை, வரப்போகிற பேஷண்ட்டுக்கும் பெருசாக பெயின் இருக்க போகிறதில்ல. ஆனால் ரிசல்ட் நல்லாயிருக்கு. இந்த பாருங்கள், இன்றைக்கி டான் தெரப்பியில் மிக அற்புதமான ஒரு விஷயம் அவர் சொல்கிறார். L5 படைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சார் கண்டுபிடிச்சி சொல்கிறாரு. ஏன் அவருக்கு தெரியாது 1987 எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆனது அப்படின்ட்டு. ஆனால் அதோடு நான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐம் டூயிங் யோகா போயிட்டுருக்கு. பட் ஸ்டில் தேர் வாஸ் சம் மிஸ்அலைன்மெண்ட். சார் சரி பண்ணி கொடுத்தாங்க. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு எனக்கு பண்ணிக்கிட்டதில் கண் நல்லா பிரைட்டாக இருக்குது. கடைசியாக சார் பண்ணி விட்டாங்க. எனக்கு கிளாக் லைட் இப்போவும் சொல்கிறேன், இங்கேருந்து எனக்கு மணி தெரியறது அவ்வளோ ஒரு சந்தோஷமான நிகழ்வு. நான் 6வது படிக்கும்போது கண்ணாடி போட்டேன். இறைவன் வந்து ஒவ்வொரு மனிதனையும் படைக்கிறப்ப அவனுக்குள்ளே ஒரு ஞானத்தை கொடுக்குறான். அவங்க தான் அந்த அறிவை பயன்படுத்தி அந்த ஞானத்தை வந்து குறிப்பிட்ட இடத்துல, இப்போ ஒருத்தவங்க ஒரு ஹார்ட் பேஷண்ட் இருக்காங்க, ஒரு சுகர் பேஷண்ட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு எளிமையாக இதை செய்யுங்க, இந்த ஆபத்து காலத்தில் இதை செய்யுங்கன்னு சொல்கிறதுக்கு இந்த மருத்துவம் வந்து பெரிய உதவியாக இருக்குது. இதில் வந்து ரிஸ்க் ஃபேக்டர் சொல்லிக் கொடுக்குறாரு. யாருமே ரிஸ்க் ஃபேக்டர் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. சர்விக்கல்ல எந்த அளவுக்கு அழுத்தினா எப்படி ஆகும், குறைந்த நேரத்தில் மிக தெளிவாக ஃபுல்லாக அனாட்டமி நமக்கு எப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. சொல்லிக் கொடுக்கும்போதே அதில் என்ன நோய் வரும், அதை எப்படி நம்ம சரி பண்ணுறோம் அப்படிங்கிற தெளிவோடு கொடுத்தாங்க.